கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த 6வது மாதத்தின் ஜூன் மாதத்தின் முதல் உயிர்த்தெழுந்த நாளிலும் கூட உங்களை வேத வார்த்தையின் வழியாகவே சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். சிறியவனை பொழுதியிலிருந்து பொழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் தேவன், தூக்கி விடுகிறார் தேவன், தூக்கி விடுகிறார். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல மகிமை, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல. உமது கிருபை, உமது சத்தியம், உமது கிருபை, உமது சத்தியம், உமது நாமத்திற்கே மகிமை, உமது நாமத்திற்கே மகிமை. எளியவனை குப்பையிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் தேவன், உயர்த்துகிறார் தேவன், உயர்த்துகிறார். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல மகிமை, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல. உமது கிருபை, உமது சத்தியம், உமது கிருபை, உமது சத்தியம், உமது நாமத்திற்கே மகிமை, உமது நாமத்திற்கே மகிமை. அருமையானவர்களே, இன்றைய நாளில் இந்த தியானம் சங்கீதம் 113 7வது 8வது வசனத்தை பார்க்க போகிறோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் அவர் உட்கார பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதே போலதான் இது 1 சாமுவேல் 2:8 கூட பார்க்கிறோம். அருமையானவர்களே, சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார், தூக்கி விடுகிறார், உயர்த்துகிறார், சிங்காசனத்தில் அமர்த்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அசிசி என்னும் பட்டணத்தைச் சேர்ந்த நம்முடைய முற்பிதா பிரான்சிஸ் கர்த்தராலே வல்லமையாய் அவர் பயன்படுத்தப்பட்டார். வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட காரணத்தினாலே அநேகர் வந்து அவரிடத்திலே கேட்டார்கள், உங்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிறாரே, கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறாரே, அது உங்களுடைய அதனுடைய அந்தரங்கம் என்ன, அதனுடைய காரியம் என்ன, ஏன் உங்களை இவ்வளவு அருமையாய் இவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்துகிறார், அதனுடைய காரியம் என்ன என்று கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த பூமியிலே ஒன்றுக்கும் உதவாதவன் யாரேனும் இருக்கிறானா என பார்த்தார். பரலோகத்திலிருந்து அவருடைய கண்கள் இந்த பூமியை நோக்கி பார்த்தன. உபயோகம் இல்லாதவன், ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவன் யாராவது இருக்கிறானா என்று பார்த்தார். நான் தென்பட்டேன், என்னை கண்டுகொண்டார், என்னை தூக்கி எடுத்தார், என்னை அழைத்தார், என்னை இப்பொழுது பயன்படுத்தி வருகிறார், நேசிக்கிறார், என்னை அதிகமாய் நேசிக்கிறார். என் மூலம் ஏதேனும் ஆனால் அது என்னால் அல்ல, அவராலே தான் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் என்றார். அருமையானவர்களே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக இதோ பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பேதைகளை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இது அதே போல பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் சொல்கிறார், நீங்கள் உயர்வீர்கள்,
நீங்கள் மேன்மை அடைவீர்கள், உங்களை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களை, தாவீதை பார்க்கிறோம். 40 வருட காலம் சமஸ்த ராஜ்யத்திலும் கூட யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்த்து சமஸ்த ராஜ்யத்திலே இதோ அவன் அருமையாக அரசாண்டான் என்று பார்க்கிறோம். ஒரு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன், வனாந்தரத்திலே கொஞ்ச ஆடுகளை வைத்து மேய்த்துக் கொண்டிருந்தவன், அவனை தேவன் அழைத்தார், அபிஷேகித்தார், அவனை ஏற்ற வேளையிலே ராஜாவாக்கினார். அவனை குறித்து சொன்னார், என் இதயத்திற்கு அவன் ஏற்றவன் என்று அவனை குறித்து ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, இதோ அவனை குறித்து சொல்லும் போது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேலின் புத்தகம் 23வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோவுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் என்று இதோ போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அடுத்ததாக பார்க்கிறோம், யோசேப்பும் கூட பாருங்கள், 13 வருடங்கள் இதோ படாத பாடுபட்டான். போத்திப்பார் வீட்டிலே நன்றாக இருந்தான். அடிமை சந்தைக்கு போனான். சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டு அடிமை சந்தைக்கு விற்கப்பட்ட அடிமையாக விற்கப்பட்டான். இதோ திரும்ப சந்தைக்கு சென்ற அடிமை சந்தைக்கு சென்றான். போத்திப்பார் என்பவன் வீட்டுக்கு போனான். அங்கிருந்து பழி சுமத்தப்பட்டு அவன் சிறைச்சாலைக்கு சென்றான். சிறைச்சாலையில் இருந்து நேராக இதோ அரசவைக்கு அவன் சென்றான் என்று பார்க்கின்றோம். அவன் உயர்த்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாருங்க, தானியேலை எடுத்துக்கொண்டாலும் கூட இதோ அவன் பாபிலோனிலே சிறையிருப்பிலே இருந்தவனை தேவன் இதோ பாருங்க, ஒவ்வொரு ராஜாக்கள் மாறினார்கள். நேபுகாத்நேச்சார் வந்தார், தரியு ராஜா வந்தார், கோரேஸ் ராஜா வந்தார், பெல்ஷாத்சார் ராஜா வந்தார். அருமையானவர்களே, இதோ பாருங்க, இவர்களுடைய நாட்களில் எல்லாம் அவன் எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ராஜாக்கள் மாறி போனார்கள், ஒவ்வொரு இனமும் மாறி போனது. அருமையானவர்களே, ஆனால் இவர் எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு பெரிய உயர்ந்தவராக, மேன்மை உள்ளவராக இவர் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, வேதத்திலே எடுத்தோம் என்றால் அநேகரை ஆண்டவர் இப்படி உயர்த்தி இருக்கிறார், அநேகரை மேன்மைப்படுத்தி நடத்தி வந்திருக்கிறார். நம்மையும் கூட அவர் அப்படியே மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவர் வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, ஏனெனில் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்ரஹாமை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதோ 112 சங்கீதம் 112:9 பார்க்கிறோம், அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அவன் கொம்பு உயர்த்தப்படும் மகிமையாய். அப்ரஹாமின் சந்ததியாகி நம்முடைய கொம்பும் கூட மகிமையாய் உயர்த்தப்படும் என்று பார்க்கிறோம். கானானை சுதந்தரித்துக் கொண்டான் என்று பார்க்கிறோம். சகல காரியங்களிலும் தேவன் அவனை ஆசீர்வதித்து நடத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவர்கள் எல்லோரும் கூட சரியான படிப்பு இல்லை, படிப்பறிவற்றவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் நிருபங்கள் வழியாக இன்றும் பேசுகிறார்கள். அருமையானவர்களே, அவர்கள் எல்லாரும் உயர்த்தப்பட்டார்கள், மேன்மைப்படுத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா சிலருக்கு இந்த உயர்த்தப்படும் போது பாருங்க பெருமை வந்துடும். அந்த பெருமை இதோ அவர்களை அந்த பெருமையே தாழ்த்தி விடும் அவர்களை. அருமையானவர்களே, அதனால பெருமை வராதபடியாக உயர்த்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் இதோ இவர்களை உயர்த்தினது போல நம்மையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் இன்னும் அதிகமாய் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆனால் உயர்த்தப்படும் போது பெருமை வராதபடியாக நாம் காத்துக்கொள்ள வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதை பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இதை பாருங்க, பிலிப்பியரின் புத்தகம் 2வது அதிகாரம் இதோ 6வது வசனத்திலிருந்து
8வது வசனம் வர நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரியும். அந்த பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் என்று இதோ குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதனால ஒருபோதும் கூட உயர்த்தப்படும் போது ஒருபோதும் கூட இதோ நம்மை தாழ்த்த வேண்டுமே தவிர, எவ்வளவு கூட உயர்த்தப்படுகிறோம் தாழ்த்த வேண்டுமே தவிர, அதை விடுத்து நாம் பெருமைப்பட்டு விழுந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், பல பிள்ளைகளை கேட்டால், படிக்கிற பிள்ளைகளை கேட்டால், இதோ நீ எப்படி ஃபர்ஸ்ட்ல வந்த, எப்படி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த, இது வந்த அப்படின்னு கேட்டால், இதோ முதல்ல பார்த்தீங்கன்னா வேண்டுன்னு வேண்டுவாங்க, அவங்கள வேண்டிக்கிற சொல்லுவாங்க, இவங்களை வேண்டிக்கிற சொல்லுவாங்க, இதோ அவங்களும் போய் வேண்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வந்துட்டாங்க, நல்லா வந்துட்டாங்கன்னா உடனே சொல்லுவாங்க, நான் கண்ணு விழிச்சு படித்தேன், நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், நான் எல்லாம் பண்ணேன், டீச்சர் எனக்கு ரொம்ப எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க, பெற்றோர்கள் என்கரேஜ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவாப்புல. ஆனால் கடவுள் தான் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தாரு, அறிவு கொடுத்து இப்படி என்னை படிக்க வைத்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வைத்தார் என்று நான் பல பேரை கேட்டிருக்கிறேன். அந்த வார்த்தைங்கிறது வர்றதே கிடையாது. அருமையானவர்களே, பாருங்க, நாம் என்றும் நன்றியுடையவர்களாய் காணப்படுவோம். எபிரேயரின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இதோ எபிரேயர் 2:10 கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது என்று பார்க்கிறோம். பாருங்க, உபத்திரவப்படுத்துகிறது இரட்சிப்பின் அதிபதியை, அதிபதியை ஏன் அவங்களெல்லாம் கொண்டு வந்து எப்படியாவது மகிமையில சேர்க்கணும்னு சொல்லி அந்த ரட்சிப்பின் அதிபதி வந்தா, அந்த ரட்சிப்பின் அதிபதியை இது உபத்திரவத்திற்கு உள்ளாக்குகிறது அவருக்கு சரியாகப்பட்டது என்று பார்க்கிறோம். பிதாவுக்கு சரியாகப்பட்டது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் என்று பார்க்கிறோம். சரி, இந்த வேதத்தின் வழியாக எப்படி உயர்த்தப்படலாம், எப்படி மேன்மைப்படுத்தப்படலாம் என்று சொல்லி சில காரியங்களை குறித்து வேதத்தின் வழியாகவே இதோ நாம் பார்க்கிறோம். முதலாவது பார்க்கின்றோம், லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம், மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாருங்க, சாதாரணமாக படிப்பிலே நல்ல உயர்வு உண்டு, நல்லா படிக்கிறதுனால உயர்வு உண்டு இல்லைன்னு சொல்லலை. உழைப்பிலே உயர்வு உண்டு. அதே போல விடாமுயற்சியோடு நாம் முயற்சிக்கும் போது அதற்கு பலன் உண்டு, உண்மைதான். ஆனால் மனம் திரும்புகிற அந்த காரியத்தினாலே இதோ கிறிஸ்து மனம் திரும்பி கிறிஸ்து ஒருவருக்குள் வந்தால் அவர்கள் இன்னும் 1000 மடங்கான ஆசீர்வாதத்தை, இன்னும் 1000 மடங்கான உயர்வை, மேன்மையை அவர்கள் பெறுவார்கள் என்பது நிச்சயம். அருமையானவர்களே, பாருங்க, இதோ ஒரு வாலிபன் ஒரு பேங்க்ல அட்டெண்டராக இருந்தான். இந்த அட்டெண்டராக இருக்கும்போது அவனை ஆளுக்கால் விரட்டுவாங்க. இவங்க அதை கொண்டு வாங்குவாங்க, இவங்க இந்த லெட்ஜரை எடுத்துட்டு வாங்குவாங்க, இவங்க வந்து ஒரு டீ வாங்கிட்டு வாங்குவாங்க. இப்படியாக ஆளுக்கால் ஒரே நேரத்திலேயே எல்லாரும் கூப்பிட்டு கொண்டே தொந்தரவு பண்ணுவார்கள். இது ஆனால் அவன் யாருக்கும் ஒண்ணு இது பண்ணாம புன்சிரிப்போட கூட சிரிச்சுக்கிட்டே இதோ வர்ற சார், இதோ வர்ற சார், இதோ வர்ற சார் சொல்லிட்டு இதோ பாருங்க ரொம்ப சந்தோஷமாகவே எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருந்தான். அங்குள்ள மேனேஜர் இதை கவனித்துக் கொண்டிருந்தார். கவனித்துக் கொண்டிருந்தவர் ஒரு நாள் கூப்பிட்டார், எப்படிடா நீ இப்படி சந்தோஷமா இருக்கிற, எதனால இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற,
எனக்கே பொறுக்க மாட்டேங்குது. ஆளுக்காள் கூப்பிட்டு 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 ஒரே நேரத்தில் எல்லாரும் வேலை வாங்குறதும் இது பண்றதும் கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாதபடியாக, முறுமுறுப்பு இல்லாதபடியாக எப்படி சிரித்துக் கொண்டே, அவர்களுக்கெல்லாம் சிரித்துக் கொண்டே நீ எப்படி சமாளித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். உடனே அவன் தன்னுடைய சுயசரிதை சொல்ல ஆரம்பித்தான். சார், எனக்கு அப்பா இறந்து போயிட்டாங்க, திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்பா. எனக்கு பின்னால் என்னோட தங்கைகளும் தம்பியும் உண்டு. எல்லாருடைய சுமையும் என் தலையில் விழுந்தது. நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த பிள்ளைகளெல்லாம் எப்படி இது கொண்டு வர்றதுன்னு தெரியல. என் தாயார் வருத்தப்பட்டு அப்படியே மனம் கசந்து போய் இருக்கிறார்கள். இவர்களை எப்படி தேற்றுவது என்று தெரியல. எனக்கும் ஒன்றுமே புரியல. நான் ஒன்றும் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தேன். ஒரு வேலையும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஒரு கூட்டத்துக்கு போனேன். அங்கே கூட்டத்தில் ஒரு ஓரமாக இருந்து கொண்டு இது நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். இந்த பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன். திடீரென ஆண்டவர் இதோ என்னை என் மேல அபிஷேகம் வந்தது போல இருந்தது. இதோ எனக்குள்ள ஒரு நடுக்கம் உண்டானது, எனக்குள்ள ஒரு பயம் உண்டானது. அருமையானவர்களே, அதுல இருந்து சிரிக்க ஆரம்பிச்சேன். நல்லா சிரிக்க ஆரம்பிச்சேன். எப்போதும் கூட நல்ல சிரிப்போடு கூட. அதுக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருப்பேன், சோகத்தோடையே காணப்படுவேன். ஆனா அதுல இருந்து ஆனந்த தைலத்தினால் அவர் அபிஷேகித்தார். அதுல இருந்து மனம் திரும்பினான். அப்புறம் ஞானசானம்லாம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாக்கி விட்டேன். இதோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நான் சந்தோஷமாகவே இருக்கிறேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன இது பண்ணாலும் கூட ஒரு கவலை இல்லை, சந்தோஷமாக இருக்கிறேன். சந்தோஷமா இருந்த ஒரு சில மாதங்கள்லயே எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பேங்க்ல இருந்து வந்துச்சு. இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை, இப்ப ஒன்றும் இது இல்லை. அதுல இருந்து நான் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கிறேன். என் ஆசை கர்த்தரும் ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லா இப்போ சம்பளம் வாங்குறேன், நல்ல பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். இப்படி இருக்கு. இதை தான் அப்போ பாருங்க, மனம் திரும்பும் போது தேவன் ஒரு உயர்வை கொடுக்கிறார் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஒரு உயர்வை கொடுத்து உயர்த்துகிறார். ஒரு கிரேன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை, இங்க இருக்கிற பொருளை அங்க தூக்கி வைக்கிறது மாதிரி தேவன் மனம் திரும்பும் போது பாத்தீங்க அப்படின்னா இதோ இங்க இருக்கிறவங்களை அப்படியே அழகா தூக்கி இதோ ஒரு உயர்வான இடத்துல தூக்கி வைக்கிறார் பார்க்கிறோம். குளோரோஃபார்ம் என்று சொல்லக்கூடிய அந்த மருந்தை கண்டுபிடிச்ச சர் ஜேம்ஸ் சிம்சன் அவர் பேர். அந்த அவரை இதோ பாருங்க, இதோ உங்க கண்டுபிடிப்புகள் இல்லைன்னா அருமையான பெஸ்ட் கண்டுபிடிப்பு என்ன என்று கேட்டார்கள். அவர் இன்னும் பல இதை கண்டுபிடிச்சிருக்காரு. குளோரோஃபார்ம் மட்டும் இல்ல, மற்றதையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்ப நீங்க கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ் எல்லாத்துலயும் கூட இதோ பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அவர் சொன்னாரு, இதை பாருங்க, ஒரு நாள் ஒரு கிறிஸ்துமஸ் அன்று காலையில இதோ பாருங்க, நான் பாவி என்றும் இயேசு கிறிஸ்து என் இரட்சகராய் இருக்கிறார் என்றும் கூட நான் உணர்ந்து மனம் திரும்பி அதை கண்டுபிடிச்சது தான். இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், நான் பாவி என்று கண்டுபிடித்தது தான் நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளிலேயே பெரிதான கண்டுபிடிப்பு அதுதான் என்று சொன்னார். அருமையானவர்களே, நல்ல கல்யாணம் பார்க்கிறோம், வலது பக்க கல்லும் நல்ல கல்யாணம் பார்க்கிறோம். ஆமா, ஒரு வார்த்தை தான் சொன்னா, இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று. அப்படியே கிரேன் தூக்கி வைக்கிறது மூலமா அது போல அப்படியே தூக்கி வைத்து விட்டார். அருமையானவர்களே, இன்றைக்கு இப்பொழுதே இதோ என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். பாருங்க, ஆயக்காரன் தூரமாக இருந்து ஜெபித்தான். ஆனால் அவனிடத்திலே ஓடி வந்தார் ஆண்டவர். ஓடி வந்து அவனுடைய ஜெபம் அல்ல, இவனுடைய ஜெபமே கேட்கப்பட்டது என்று சொன்னார். அருமையானவர்களே, பாருங்க, கெட்ட குமாரன் மனம் திரும்பி உணர்வடைந்து, லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18 இருந்து 23 வரை படிச்சு பார்த்தோம்னா தெரியும். அருமையானவர்களே, அவன் மனம் திருந்தி இதோ புத்தி தெளிந்து அவன்
தகப்பனை தேடி வந்த போது பாருங்க, அவனுக்கு கிடைத்த வெகுமதிகள். என்னை ஒரு ஊழியக்காரனாக, வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி வந்தவனை பாருங்க, நீ என் மகன்தான் என்று சொல்லி அதற்குரிய அந்தஸ்து எல்லாவற்றையும் கொடுத்து பெரிய விருது வைத்து அவன் உயர்த்தப்பட்டான், மேன்மைப்படுத்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதே இல்லை. மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதனால் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர ஸ்வீகார ஆவியை, அந்த மேன்மையை, மகா மேன்மையை நாம் ஒவ்வொருவரும் பாருங்க பெறுகிறோம் என்று பார்க்கிறோம். ஊழியங்களிலே அநேகரை சந்திக்கும் போது எல்லாரும் சொல்றாங்க, உங்களை இயேசுவை ஏத்துக்கிட்டீங்களே, என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு, என்ன கொடுத்தாங்களா? அந்த பாரு, நேற்று இப்படி இருந்தாப்புல, இன்னைக்கு பாரு மாடி வீடு கட்டிட்டாப்புல, இந்த வீடு கட்டிட்டாப்புல, அந்த வீடு கட்டிட்டாப்புல, அப்படி கட்டிட்டாப்புல அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க எப்பவும் செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எப்பவும் எப்படி இருக்கிறபடிதான் இருந்தாங்க. ஆனா முன்னாலையெல்லாம் குடிகாரங்களா, அதுக்கு இதுக்கு செலவழிச்சுக்கிட்டு குடிகாரங்களா இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் சீர்திருந்தினார்கள். ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக சீர்திருந்தினார்கள். சீர்திருந்தின உடனே செலவுக்கு, அதாவது செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா காசும் குடும்பத்திற்கு வந்தது, குடும்பத்திற்கு செலவு பண்ணப்பட்டது. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் முன்னேறி, அவர்களே நல்ல மச்சு வீடு கட்டும்படியாக, எல்லாம் செய்யும்படியாக அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். ஆக அவர்கள் சீர்திருத்தப்பட்டதின் நிமித்தமாகத்தான், மனம் திரும்புதலின் நிமித்தமாக பாருங்க உயர்வடைந்திருக்கிறார்கள். யாரும் அவர்களை உயர்த்தல, யாரும் அவர்களை உயர்த்தி வைக்கல, யாரும் ஒண்ணு செய்யல. அருமையானவர்களே, ஆனால் இருக்க அநேக பேர் சொல்லுவார்கள், அருமையானவர்களே, ஒரு மனிதன் மனம் திரும்பினார், ஒரு மனிதன் சீர்படுத்தப்பட்டார், நிச்சயமாக அந்த வீடு குட்டி பரலோகமாக நிச்சயமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதனால மனம் திரும்புதினாலே பெரிய உயர்வு உண்டு, மேன்மை உண்டு என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அடிமட்டத்தில் சாதாரணமாக இருக்க யாரும் விரும்ப மாட்டாங்க, உண்மைதான். சமுதாயத்தில் உயர வேண்டும், வருமானத்தில் பெருக வேண்டும் அப்படின்னு எல்லாரும் விரும்புவாங்க. விரும்புறது தப்பு இல்லை, அருமையானவர்களே. ஆனால் அதற்காக குறுக்கு வழியிலே செல்வார்கள், மாட்டியும் கொள்வார்கள். அந்த குறுக்கு வழியிலே வந்தபடியே போய்விடும் பலருக்கு, இல்லாட்டி வேற சாபங்களை கொண்டு வரும் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகாரை எடுத்துக்கொள்வோம் என்றால் ஆதியாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்திலே அவர் பாருங்கள், வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருந்தார். வனாந்தரத்திலே நாச்சியாரோடு கோபித்துக் கொண்டு வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருந்தார். அலைந்து கொண்டு தூதன் சந்தித்தான். தூதன் சந்தித்து சொன்னான், உன் நாச்சியார் அண்டை போய் அவளுக்கு நீ அடங்கி இரு என்று சொன்னான். அடங்கி இரு என்று சொன்ன உடனே பாருங்க, திரும்ப போனால் அடங்கி இருந்தால் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாருங்க, தூதன் கண்டித்து உணர்த்தினான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, குஞ்சுகள் பாருங்க, வர்ற நேரத்துக்கு முன்னாலேயே, வெளிவர்ற நேரத்துக்கு முன்னாலேயே ஓட்டை பிடிச்சு ஓட்டை உடைச்சு வெளியே வர முடியாது. குஞ்சுகள் அப்படி வர ட்ரை பண்ணுச்சுன்னா, இல்லை தாய் ட்ரை பண்ணாலும் சரி, அது கூமுட்டையாக தான் போகுமே வெளியே, அது குஞ்சுகளாக வெளியே வரவே முடியாது. அப்போ அதற்கென்று ஒரு பீரியட் இருக்கிறது, அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. அது வர பாருங்க, அடங்கித்தான், உள்ளே அடங்கித்தான் இருக்கணும், இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். அருமையானவர்களே, ஒரு தாயும் குஞ்சுக்கு தாய் ஊட்டிக்கிட்டே இருந்துச்சான், உணவை ஊட்டிக்கிட்டே இருந்துச்சான். இதுக்கு கண்ணு தெரியல, இது கண்ணு இன்னும் திறக்கலை, ஆமாம் சிறகு இல்லை, அப்படி இருக்க வேலையில தாய் ஊட்டிக்கிட்டே இருந்துச்சான். தாய் ஊட்டிக்கிட்டே இருந்தோடனே என்ன பண்ணுச்சான், வாயை மூடிக்கிச்சான். வாயை தர அப்படி ஊட்டுறேன் அப்படின்னு முடியாதுமா, உன்னையும் என் தாயையும் அது நீ கொடுக்குற ஆகாரத்தையும் நான் பார்க்கறது வர, என்னன்னு பார்க்கறது வர நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான்.
பிள்ளைகளே, நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் சாகிறத தவிர வேறு வழி இல்லை. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், நான் ஊட்டுறத நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க, அப்புறம் சிறகுகள் முளைக்கும், கண்ணு தெரியும், நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னால் நாங்கள் ஒன்றுமே வாங்க மாட்டோம், ஒன்றுமே பெற மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சாகிறத தவிர வேறு வழியில் தான். சில சமயங்கள் அப்படித்தான். அருமையானவர்களே, எனக்கு ஆண்டவர் இதை செய்யட்டும், இந்த உயர்த்தட்டும், இப்படி மேன்மைப்படுத்தட்டும், இதை தந்தா நான் ஆண்டவருக்கு அப்படியே நான் அள்ளி கொடுத்துருவேன், ஆண்டவர்கிட்ட நான் வந்துடுவேன். அதுக்கப்புறம் அது ஒரு நாள் நடக்கவே நடக்காது. அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே வேளையிலே கர்த்தரும் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாக தேவன் இதோ அவருடைய கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற உங்களை அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாருங்க, இதோ யோசுவா கிட்டத்தட்ட 40 வருஷம் இதோ மோசேயின் கீழ் அடங்கி இருந்தான் என்று பார்க்கிறோம். மோசேயின் கீழ் அடங்கி இருந்தான். பின்பாக அவன் ஒரு பெரிய லீடர்ஷிப்புக்கு அவன் வந்தான். தேவன் அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். எலிசாவை எடுத்துக்கொள்வோம் என்றால் 14 வருஷம் தெரிந்தெடுக்கப்பட்டு 14 வருஷம் இதோ அங்கே எலியாவுக்கு தண்ணீர் வார்க்கிறவனாக அவன் அடங்கி இருந்தான் என்று பார்க்கிறோம். எலியாவின் பதவியிலே, எலியாவின் இடத்திலே எலிசா பின்பு 14 வருஷம் கழித்து வந்தான் என்று பார்க்கிறோம். யோசேப்பை எடுத்துக்கொள்வோம் என்றால் அருமையான 13 வருஷம் அவன் மிகுந்த கஷ்டப்பட்டான், உபத்திரவப்பட்டான், பழிகளை சுமந்து கொண்டிருந்தான். பின்பு பார்த்தீர்கள் என்றால் இதோ அவனும் கூட இதோ உயர்த்தப்பட்டான். அரசாங்கத்தில் 2ஆம் அதிபதியாக அவன் உயர்த்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்போ பாருங்க, அப்ரஹாமும் கூட 25 வருஷம் காத்திருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 25 வருடங்கள் அவன் தொடர்ந்து காத்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாருங்க, வெயிட்டிங் டைம் இஸ் நாட் எ வேஸ்டிங் டைம். அருமையானவர்களே, அடங்கி இருப்போம். இதோ பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு, சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார் என்று பார்க்கின்றோம். நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் வேண்டியது விரும்பியது கிடைக்கும் போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று பார்க்கின்றோம். ஒரு வேலை, கர்த்தருடைய வேலை என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய வேலைக்கு தகுந்தாப்புல அவருக்கு உயர்ந்த இது பண்ண மாட்டாரு, கிரியை செய்ய மாட்டாரு. அவருடைய வேலை ஒன்று இருக்கிறது. இதோ அதனால்தான் கானாவூர் திருமணத்தில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லையே என்று சொல்லுகிறார். பிதா ஓகே பண்ணன உடனே என்ன பண்ணாரு, இதோ திராட்சை ரசமாக அந்த தண்ணீரை மாற்றினார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதனால அவருடைய கடிகாரம், நம்முடைய கடிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் 4 கிளாக் இருந்துச்சுன்னா 3 கிளாக் இருந்துச்சுன்னா இங்க ஒரு டைம் காமிக்கும், அங்க ஒரு டைம் காமிக்கும், அடுத்தது ஒரு டைம் காமிக்கும். ஏங்க இப்படி வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டா உடனே சொல்லுவாங்க, இது ஸ்கூலுக்கு பிள்ளைங்க கலப்புறதுக்காக உள்ள டைம், அது நாங்க பார்த்துக்கிறதுக்காக உள்ள டைம், இப்படி என்பார்கள். ஆனா அவருடைய கடிகாரத்திலே அருமையானவர்களே பாருங்க, ஃபாஸ்டும் கிடையாது, லேட்டும் கிடையாது, ஃபாஸ்டும் கிடையாது, லேட்டும் கிடையாது. கரெக்டா செய்ய வேண்டியதை தேவன் கரெக்டா அந்த வேளையில அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமையான, அதனாலதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே பாருங்க 30 வருஷம் பெற்றோர்களுக்கு அடங்கி இருந்தார் என்று பார்க்கின்றோம். பெற்றோர்களை கவனித்துக் கொண்டு அடங்கி இருந்தார் என்று பார்க்கிறோம். 3.5 வருடங்கள் தான் அவர் ஊழியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 7ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்துல, அதனாலதான் மற்றவர்கள் சொல்றாங்க, இவருக்கு அவ்வளவு கல்வியறிவு இல்லையே, கல்வியறிவு இல்லாட்டியும் கூட ஆனாலும் கூட வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அருமையானவர்களே, கொக்கை குறித்து சொல்லுவோம், ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமா கொக்கு. அருமையானவர்களே, சின்ன சின்ன மீன்லாம் வரும், அதையெல்லாம் விட்டுரும், அப்படியே கொக்கு காத்துக்கிட்டே இருக்கும், அப்படியே இருக்கும். நல்ல சரியான மீன் வரும்போது கரெக்டா லபக்குன்னு அப்படியே பிடிச்சு சாப்பிட்டு விடும்.
அருமையானவர்களே, அப்ப அடங்கி இருத்தல் வேண்டும். அடங்கி இருந்தால் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது காரியமாக பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 14வது அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அவன் தாழ்த்தப்படுவான் என்று பார்க்கிறோம். இதோ தன்னை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, கொஞ்சம் உயர்ந்துட்டா போதும், அறியாமலேயே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கே அறியாமலேயே கொஞ்சம் உயர்ந்த உடனே பெருமை வந்துடும், மனமேட்டிமை வந்துடும், மற்றவர்களை தாழ்வாக நினைப்பார்கள். அருமையானவர்களே பாருங்க, அதுதான் வீழ்ச்சியின் ஆரம்பம். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போ மற்றவங்களை தாழ்வா நினைக்கிறோமோ அப்பதான் நம்முடைய வீழ்ச்சியின் ஆரம்பம் என்பதை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதி மேன்மையை அந்த தூதர்களாக இருந்தவர்கள், லூசிபர்ல இருந்து அவங்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் தூதர்களாக இருந்தவர்கள், அப்ப ஆதி மேன்மையை அவங்க காத்துக்கொள்ள விட்டுட்டாங்க. இதோ தூதர்கள் அங்குங்கிற அந்த ஸ்தானத்துல விழுந்து அவர்கள் பிசாசுகளாக மாறி போனார்கள் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்ம பொதுவாக பார்க்கிறோம், பாவம் செய்து விழுந்தவர்களை விட அவர்களை பார்க்கிலும் பெருமை அடைந்து விழுந்தவர்கள் தான் அதிகம் பேர். பெருமையினால விழுந்தவங்க தான் அதிகம் பேர். பாவம் அடைந்தவர்கள் கொஞ்சம் தான், ஆனா பெருமையினால விழுந்தவர்கள் அநேகர் என்று பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கிறோம், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதோ யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருக்கு முன்பு தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று பார்க்கின்றோம். உசியா ராஜான்னு ஒரு ராஜா இருந்தான். அருமையானவர்களே, அவன் 56 வருஷம் அரசாண்டான். ஆமா, இது பாருங்க, கடைசியில குஷ்டரோகத்தோட இருந்தான். அருமையானவர்களே, கடைசி நாட்களில் குஷ்டரோகத்தை என்ன காரணம் அப்படின்னா, 2 நாளாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இது பாருங்க, அவன் அரசனாக இருந்தவன் ஒழுங்காக தான் இருந்தான், நல்ல காரியம் தான் செஞ்சான். ஆனால் பாருங்க, கடைசி காலகட்டத்தில் இதோ பெருமை வந்துருச்சு. அவனுக்கு பெருமை வந்ததுனால தான் இதோ அவனே தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஆசாரியர்கள் காண்பிக்கிறது, நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லி தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு எச்சரிக்கப்பட்டும் கூட, ஆசாரியர்கள் எச்சரித்தும் கூட, இதோ அவர்களை தண்டிக்கும்படியாக கையை நீட்டின உடனே குஷ்டரோகம் அவனுக்குள்ளாக வந்தது. கடைசி வரை குஷ்டமாகத்தான் இருந்தான். பெருமை, நல்லா இருந்தவன் தான், ஆனா பெருமை. அருமையான 16 வயசுல ராஜாவா வந்துட்டு இதோ பாருங்க, பெருமையினால கடைசி காலகட்டத்தில் விழுந்து போய்விட்டான் என்று பார்க்கிறோம். அதனாலதான் ஏசாயாவின் புத்தகம் 6வது அதிகாரத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே அப்படின்னு போடப்பட்டிருக்கும். அப்ப உசியான்னா என்ன அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம். உசியாங்கிறதுக்கு யெகோவா என்பலன். ஆனா இந்த பெருமை வந்ததுனால, கடைசி காலகட்டத்தில் பெருமை வந்ததுனால, இது உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல எப்ப பெருமை மரணம் அடைஞ்சிச்சோ, எப்ப பெருமை செத்ததோ, அருமையானவர்களே, அப்பதான் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் ஆலயத்திலே இதோ அவனுக்கு ஏசியாவுக்கு தரிசனத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நேபுகாத்நேச்சார் அப்படித்தான் பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் எச்சரிக்கப்பட்டும் கூட இதோ உப்பரிகையின் மேல ஏறிக்கொண்டு, நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா என் பராக்கிரமத்தினாலே என்று சொன்னான். உடனே காட்டு விலங்குகளை போல அவன் மாறி போனான். அவனை சஞ்சரித்தான், காட்டு விலங்குகளோட கூட அவன் சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, எந்த ராஜாக்கள் தங்களை தாழ்த்தினார்களோ அவர்கள் எல்லாரும் கூட மேன்மைப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, 2 நாளாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலையும் கூட அது பார்க்கணுமா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் முதலாவது என்ன, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, ஆமா அப்படியே பார்க்குறோம். அருமையானவர்களே, என் முகத்தை தேடி தங்கள்
வழிகளை பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன், தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். அப்போ முதலாவது காரியம் என்ன? தாழ்த்த வேண்டும். என் நாம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். முதலே பார்த்தோம், 2 பிள்ளையர் 2:6-8 வரை பார்த்தோம்னா அதே காரியம்தான். தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவர் தம்மை தாம் பிதாவுக்கு சமமாய் இருப்பது கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடியாக தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் கோலம் பூண்டு சிலுவை சாவுக்கு அளவுக்கு தம்மை அவர் தாழ்த்தினார் என்று பார்க்கின்றோம். அருமையான மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் கூட பார்க்கிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவனாய் இருக்கிறேன், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்கள் ஆத்துமா இளைப்பாறுதல் அடையும் என்று சொல்றதை பார்க்கிறோம். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, மரியாளும் கூட பார்த்தீங்க அப்படின்னா மரியாளும் தன்னை அவள் அவ்வளவு தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது பாருங்க, நம்முடைய முற்பிதாவாகிய செயின்ட் அகுஸ்டின், புனித அகுஸ்தினார் என்பவர் இடத்துல போய், ஐயா, பிரமாணங்கள்ல எல்லாம் எல்லாத்துலையும் மிகச் சிறந்த பிரமாணம், பிரதான பிரமாணம் என்ன அப்படின்னு சொல்லி அனைவர் போய் கேட்டார்கள். அப்ப சொன்னாரு, மிக பிரதானமான இது பிரமாணம் என்னவென்றால் தாழ்மை அப்படின்னாரு. அப்ப இரண்டாவது பிரமாணம் தாழ்மை அப்படின்னாரு. மூன்றாவது பிரமாணமும் தாழ்மை என்று இதோ சொன்னார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்போ பாருங்க, தாழ்மை நமக்கு எப்படி ரொம்ப அவசியம். இதோ எப்படி தாழ்மைப்படுகிறது என்று பார்ப்போம் என்றால், இதோ ஆண்டவருடைய வழி சொல்லுகிறது, நீங்கள் எழுதப்பட்டதற்கு அதிகமாக நீங்கள் எண்ண வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். 1 கொரிந்தியர் 4:6 பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 10:17-18 தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று பார்க்கிறோம். ஏசாயாவின் புத்தகத்துல 6ஆவது அதிகாரம் 5வது வசனத்துல கூட பார்க்கிறோம், ஐயோ நான் அதமானே, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நான், அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன் நான் என்று சொல்லி, இதோ ஐயோ நான் அதமானேன் என்று தன்னை தாழ்த்தினான். 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ, அவங்களுக்கு ஐயோ, இவங்களுக்கு ஐயோன்னு சொல்லி மற்றவர்களுக்கெல்லாம் ஐயோ ஐயோ என்று சொல்லிட்டு இருந்தாப்ல. அடுத்த 6வது அதிகாரத்துக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ தன்னை தாழ்த்தினான், ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லி இதோ தன்னை தாழ்த்தினதை பார்க்கிறோம். இதோ தாவீது பாருங்கள், நானும் மனிதன் அல்ல, ஒரு புழுவுக்கு சமமாய் இருக்கிறேன் என்று சொன்னான். பவுலை பாருங்கள், 1 தீமோத்தேயு 1:15 பாவியிலும் பிரதான பாவி நான் என்று சொன்னாப்ல. அப்ப அருமையானவர்களே, இதை பாருங்க, நம்மை தாழ்மைப்படுவோம். நமக்கு தாழ்மை எப்போ இருக்கட்டும். இது பாருங்க, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால நாம் ஒருபோதும் பெருமை வராதபடியாக இது நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இது காணப்படுவோம். அருமையானவர்களே, அடுத்ததாக பார்க்கிறோம், ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்தில், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து அவர்கள் கடலை போல் சட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினால் விளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அப்போ அருமையானவர்களே, இது காத்திருக்கிற காரியம். உயர வேண்டும் என்றால், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், நீங்கள் மேன்மைப்பட்டு நிற்க வேண்டும் என்றால், அருமையானவர்களே, நீங்கள் காத்திருக்க வேண்டும். காத்திருக்க வேண்டும். காத்திருக்க வேண்டும்னா என்ன? கர்த்தருடைய பாதத்தில் நல்லா காத்திருக்கணும். நல்ல கர்த்தருடைய பாதத்திலிருந்து ஜெபித்து காத்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, சங்கீதம் 37:34 பார்க்கிறோம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொண்டால் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைய நாளிலே பார்க்கிறோம், அருமையானவர்களே, நல்ல அனுபவம் உள்ள நல்ல முதிர்ந்த போதகர்களை நாடுகள், ஊழியக்காரர்களை நாடுகள், அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் எப்படின்னா
அவங்கெல்லாம் அநேக வருஷமாக காத்திருந்து தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாம் உயர்வடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஏசிய சர்ச், ஆவணி சர்ச் இருக்குது. இதோ இந்த தாமஸ்ராஜ் அவர் பட்ட பாடுகள் இளவயதில் எவ்வளவோ இருந்து காத்திருந்து இன்றைக்கு தேவன் அவர்களை மிகுந்த அளவில் இதோ உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதை பாருங்க, அனுபவம் நிறைந்த அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கேட்டு ஒவ்வொருத்தரும் இது பண்ணுங்க. இன்றைக்கி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு உள்ள பூமியில் இன்றைக்கு உள்ள இதில் என்ன ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் திடீர் இட்லி, திடீர் சாம்பார், திடீர் குழம்பு, இப்படித்தான் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு திடீர்னே உபதேசம் கிளம்புது, திடீர்னே பார்த்தீங்களா எப்படியோ ஆராதனை கிளம்புது. அருமையானவர்களே, எப்படியோ ஆராதனையும் எப்படியோ உபதேசங்களும் இதோ பாருங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இதோ எழும்புது. யாரும் அப்படி இருக்க வேண்டாம். அருமையானவர்களே, நல்ல அனுபவம் நிறைந்த ஊழியக்காரர்களை அண்டிக் கொள்ளுங்கள், அவர்களை யோசனை கேளுங்க, எல்லா ஆலோசனையும் பெறுங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் காத்திருக்கும்போது தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார், மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டது போல மேன்மைப்படுத்தப்பட்டது போல இருக்கும். ஆனால் இது நீடிக்குமா என்றால் நிச்சயமாக நீடிக்காது. கர்த்தர் உயர்த்தும் போது நிச்சயமாக அது நீடித்திருக்கும், ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கிறோம். இது 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தில், எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். காத்திருங்கள், பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரை, ஆவியானவர் இறங்குகிற வரை, அபிஷேகிக்கிற வரை இதோ காத்திருங்கள் என்று பார்க்கிறோம். அதே போல மேல் வீட்டறையிலே இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் இதோ தம்முடைய வல்லமையினாலே நிரப்பினார் என்று பார்க்கிறோம். நிரப்பி நடத்தினார். ஒவ்வொருவருமே இதோ பாருங்க, சாட்சிகளாக மட்டுமல்ல, இதோ அவர்கள் மூலமாய் சுவிசேஷம் பரவும்படியாக, வெடித்து சிதறும்படியாக தேவன் அவர்களை நடத்தி சென்றார் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அவசரப்படுகிற உலகத்தாரால ஒன்றும் பெற முடியாது. அவசரப்படுகிற உலகத்தாரால ஒன்றுமே பெற முடியாது. அவசரப்பட்டு எதையும் சாதிக்கவும் முடியாது. தேவ பாதத்தில் இருப்போம், தேவ பாதத்தை பிடித்துக் கொள்வோம். என்னை எப்போது உயர்த்த வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறீரோ நீர் அப்படியே உயர்த்தும் ஆண்டவரே. என்னை உம்முடைய சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ பாதத்திலே அமர்ந்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வோம் என்றால் இது பாருங்க, நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்த, மேன்மைப்படுத்த அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கருமையானவர்களே, மத்திய சுவிசேஷம் பொறுத்ததாக 25ஆவது அதிகாரம் 21ஆவது வருஷம் 23ஆவது வருஷத்தெல்லாம் படித்து பார்த்தோம்னா தெரியும். பாருங்கள், அங்கே ஒரு தலைவன் இதோ ஒருவருக்கு 5 தாளந்தை கொடுத்து விட்டு செல்லுகிறான், இன்னொருவனுக்கு 2 தாளந்தை கொடுத்து விட்டு செல்லுகிறான், இன்னொருவனுக்கு 1 தாளந்தை கொடுத்து விட்டு செல்லுகிறான். இந்த 5 தாளந்து பெற்றவன் சிறிது காலம் கழித்து அவன் வந்தவுடனே இதோ அவனிடத்தை கேட்கும் போது அவன் 5 தாளந்தை கொடுத்து சென்று 5 தாளந்தை வைத்து இன்னொரு 5 தாளந்தை நான் சம்பாதித்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் கொண்டு வந்து கொடுக்கிறான். அதே போல 2 தாளந்தை கொடுக்கப்பட்டவன் அவனும் இன்னொரு 2 தாளந்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி இதோ பாருங்க கொண்டு வந்து கொடுக்கிறான். இப்ப 2 பேரையும் அவன் பாராட்டுறான். நன்று நல்ல ஊழியக்காரனே, கொஞ்சத்துல நீ உண்மையாய் இருந்தாய், அதனாலே உன்னை அநேகத்திலே நான் அதிபதியாக்குவேன் என்று சொல்லி இதோ பாருங்க சொல்லுகிறாப்ல. அருமையானவர்களே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனால அநேகத்துல நான் அதிபதியாக்குவேன். 1 தாளந்து பெற்றவனும் ஒன்றுமில்லாமல் போய்விட்டான். இருந்ததை பிடிங்க அங்கே கொடுக்க வேண்டியது கட்டம் வந்து விட்டது. அருமையானவர்களே, அப்போ நம்மிடத்தில் உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் உண்மையாக இருக்க வேண்டிய எந்த கொஞ்சம் ஒரு சின்ன காரியத்தில் கூட நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் சங்கீதம் 51:6 பார்க்கிறோம், உள்ளத்தில் உண்மை இருக்க நீர் விரும்புகிறீர் என்று. உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம், நமக்கு கொடுத்திருக்கிற வேலை,
இது எல்லாத்துலேயும் கூட நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் அதை விட்டு விடுறேன், இதை விட்டுடுறேன், இதை பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன், ஆனால் இதை மட்டும் என்னால் விட்டுற முடியாது அப்படிம்பாங்க. அருமையானவர்களே, அல்ல அல்ல, நீங்கள் என்னத்தை தான் அது பண்ணாலும் கூட உண்மை இருக்கிற இடத்துல தான் உயர்வு இருக்கும். உண்மை இருக்கிற இடத்துல தேவன் மேன்மைப்படுத்தி நடத்த அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, ஏன்னா பரலோகம் ஒரு குப்பை தொட்டி இல்லை. அல்லேலூயா. எல்லாத்தையும் வேஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் போடுறதுக்கு அது ஒன்றும் பரலோகம் குப்பை தொட்டி இல்லை. அப்போ உண்மையுள்ளவனைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதை பாருங்க, மத்திய சுவிசேஷம் 15 அதிகாரம் 26வது வசனத்தில் கூட பார்க்கிறோம். மனுஷன் உலகம் எல்லாவற்றையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான், இதோ அவன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினான், அதனால் அவனுக்கு என்ன லாபம்? எதை கொண்டு அதை சரி பண்ண முடியும்? அருமையானவர்களே, நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஓசியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் கூட ஓசியா சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேசத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது, என்ன? உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அன்றே சொன்னார். அருமையானவர்களே, பாருங்க, தேசத்தில் வழக்கு இருக்கிறது, உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பண விஷயத்தில் ரொம்ப சரியாக இருக்கணும். அருமையானவர்களே, எதற்கு கொடுக்கப்படுகிறதோ, எதற்கு பெறுகிறோமோ, எதுக்காக இது பண்ணப்படுகிறதோ, அதில் நம்ம சரியாக இருக்கணும். சரியாக இருக்கிறது தான் தேவன் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். 2வது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி இங்கே சொசைட்டியில் ஒரு கடை, அங்கே பேங்க்கில் ஒரு கடை, இங்கே 10 வட்டிக்காரர்கிட்ட ஒரு கடை, இது இப்படி பார்த்தீங்கன்னா கடனாக வாங்கி ஆமாம். அருமையானவர்களே, கடைசியில் திடீர்னு ஆண்டவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், நம்ம கடன் பட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோம், ஆண்டவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம மேலே போவோம்னு நினைப்போம், அப்படி போவோம். ஆனால் இந்த கடன் பாரம் என்ன பண்ணும் தெரியுமா? பூமியில் இழுக்கும், அப்படியே இழுக்கும், பூமியை நோக்கி இழுக்கும். பூமியை நோக்கி இழுத்த உடனே நம்ம பூமியிலுக்கு தான் திரும்ப வந்துடணும், நம்ம அங்கே போக முடியாது. கடன் பாரம், புவியீர்ப்பு, அது பிடிச்சி இழுக்கும். அருமையானவர்களே, அப்போ பாருங்க, இது நாளைக்கே ஆண்டவருடைய வருகை இருந்தாலும் கூட, நாளைக்கே அல்லது நம்முடைய முடிவு இருந்தாலும் கூட, நம்ம கடன் இல்லாதபடியாக, ஒரு இது இல்லாதபடியாக இருக்க வேண்டும். முடிந்த அளவு நாம் அப்படி காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, அதில் அப்போ எல்லாத்துலேயும் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும் என்று இதை நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, அடுத்ததாக இதை பாருங்கள், நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியம் நமக்கு தேவை. தேவனுடைய காரியத்தில் நம்ம வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அருமையானவர்களே, பாருங்க, இதோ தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 30வது வசனத்தில் ராஜா அறுதியிட்டு சொல்லுகிறான், நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், நீ இதை வணங்காவிட்டால் அக்னி தீச்சுளையிலே போடப்படுவாய். இப்பவும் கடைசி நேரத்தை தர்றேன், கடைசி நேரம் இதோ என்ன சொல்ற அப்படிங்கிறாப்ல. இதோ உனக்கு பதில் நேபுகாத்நேச்சாரே என்று சொல்லுகிறான். அருமையானவர்களே, ராஜாவை யாரும் பேச சொல்ல முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. அருமையானவர்களே, அப்படிப்பட்டவரை நேபுகாத்நேச்சாரே உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எரிகிற அக்கினி தீச்சுளையிலிருந்து எங்களை தப்புவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்படியே அவர் தப்புவிக்காவிட்டால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இதோ நீ சொன்னதை நான் செய்ய முடியாது. கோபம், ராஜாவுக்கு கோபம். இதோ 7 மடங்கு இன்னும் தீயை அனல் மூட்டுகள் என்று சொல்லிவிட்டான். தூக்கி போடப்பட்டார். ஆனாலும் கூட அவருடைய அந்த கர்த்தருக்குள்ள இருந்த வைராக்கியம் அவர்களை காப்பாற்றினது. ஆண்டவரே அங்கே வந்தார், கூட இருந்தார். இது அந்த அக்னி படாதபடி, அக்னி வாசனை கூட வீச முடியாதபடியாக இதோ பாருங்க காத்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அப்போ பாருங்க, இதோ பாபிலோன் தேசத்தில் இதோ இப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரும் கூட இதோ
வைராக்கியத்தின் நிமித்தமாக, கர்த்தருடைய வைராக்கியத்தின் நிமித்தமாக அவர்களை உயர்த்தினார் ஆண்டவர் என்று பார்க்கிறோம். யார் யார் கர்த்தருக்காக, பரிசுத்தத்திற்காக யார் யார் வைராக்கியமாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் தேவன் உயர்த்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆமாம், ஏதோ தானியேல் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 8வது வசனத்திலும் கூட நம்ம பார்க்குறோம். ஆமாம், இது பாருங்கள், தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தான். நான் இந்த தேசத்திலே இது ஒருபோதும் கூட சாப்பாட்டினாலே, ஆகாரத்தினாலே நான் திருட்டுப்படாதபடியாக நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி வைராக்கியத்தோடு காணப்பட்டான். அப்படியே அந்த வைராக்கியத்தை தேவன் அங்கீகரித்தார். அதற்கேற்றபடியாக தேவனே நடத்தினார் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இதை பாருங்க, கர்த்தர் உங்களை வைராக்கியமாக இருக்கணும்னு தான் விரும்புகிறார். நீங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். பூமிக்கும் வேஸ்ட்டு, அவருக்கும் வேஸ்ட்டு சொல்லப்போனோம். அருமையானவர்களே, அப்போ ஒன்று அனலோடு இருக்கணும், இல்லை குளிரோடு இருக்கணும். நல்லா ஜாலியாக அனுபவிச்சுட்டு, நல்லா சந்தோஷமாக ஜாலியாக அனுபவிட்டு, அனுபவி ராஜா அனுபவின்னு அனுப்பிச்சிட்டு நேராக போயிடலாம் நரகத்துக்கு. இல்லை, கொஞ்சம் வைராக்கியமாக இருந்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு கஷ்டப்பட்டு உத்தரவுப்பட்டு இதோ அந்த இடுக்கமான வாசல்களிலே உள்ளே நுழைந்து அவரிடத்திலே சேர வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் கூட இதோ கர்த்தருக்கு நீங்கள் ஏதோ வைராக்கியமாக இருக்க வேண்டும். சிறிய தீபம் ஒரு பெரிய வெளிச்சமாக காணப்பட வேண்டும் என்று தேவன் உங்கள் பேரிலே வைராக்கியம் பாராட்டுகிறார். அருமையானவர்களே, நீங்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாக இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், தானியேலை பாபிலோன் தேசத்திலே, சிறைப்பட்டு போன தேசத்திலே தானியேலை உயர்த்தினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களையும் தேவன் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதோ வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் பிலதெல்பியா சபையை குறித்து இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை. அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர் நீரப்பா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் ராஜா. அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் கூட சரிசமமாக அமர பண்ணுகிற கர்த்தர் என்று பார்க்கிறோம் தகப்பனே. என் தேவன் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ராஜா என் தேவன் உயர்த்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும் என்றுதான் விரும்புகிறீர் ஆண்டவரே. ஒருவரும் ஆண்டவரே தாழ்மைப்பட்டு போக வேண்டும் என்று விரும்புவதில்லை. எல்லோரும் உயர்த்தப்பட வேண்டும், மேன்மைப்பட வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் விரும்புகிறார்கள் தகப்பனே. அவரவர் காரியங்கள்ல தகப்பனே, தகப்பனே இந்த வேளையிலும் கூட தகப்பனே அதற்கான வழிகளை என் தேவன் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறீரே தகப்பனே. இந்த எழுதப்பட்ட ஆண்டவரே இந்த வார்த்தைகளின் படியாக உண்மையான மனம் திரும்புதலோடு கூட ராஜா இதோ இருக்கத்தக்கதாக, அவர்கள் உயர்த்தப்படத்தக்கதாக தகப்பனே. அதே போல ஆண்டவரை சுதரிக்கிறோம் அப்பா, தாழ்மையோடு என்றும் தாழ்மையோடு கூட காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த தாழ்மையினாலே உயர்த்தப்படும்படியாக தகப்பனே சுதந்திரம் ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்திலே அடங்கி இருந்த ஆண்டவரை சுதரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் மேன்மை அடையவும் ஆண்டவரே, உமக்காக காத்திருந்த ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்திலே காத்திருந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே உயர்த்தப்படவும் ஆண்டவரே, கடைசி பரியந்தம் உண்மையாய் இருக்க ஆண்டவரே சோதரம் ஒவ்வொருவருக்கும் என் தேவன் உதவி செய்து அந்த உண்மையின் நிமித்தம் ஒவ்வொருவரும் உயர்த்தப்படவும் ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. உமக்குள்ளாக வைராக்கியம் பாராட்டி ஆண்டவரே, அந்த வைராக்கியத்தின் நிமித்தமாக தகப்பனே சோதரம் ஆண்டவரே தங்களுடைய எல்லா காரியங்களிலும் அவர் உயர்த்தப்பட தகப்பனே என் தேவனைய உதவி செய்யப்பா, ஒத்தாசை செய்ய ராஜா. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வாழ்க்கையிலேயும் சரி தகப்பனே, குடும்பத்திலேயும் சரி தகப்பனே சோதரமாண்டவரே, பிள்ளைகள் மத்தியிலேயும் சரி தகப்பனே சோதரமாண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. இதோ சந்ததி மத்தியிலேயும் அந்த உயர்வு உம்மாலே ஆண்டவரே உண்டாகிற உயர்வு ஆண்டவரே எல்லாருக்கும் உண்டாகிருக்க என் தேவனின் அனுகிரகம் பாராட்டுவீராக, ஆசீர்வதித்து காத்துக் கொள்வீராக.
தேவ கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.